அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானலுக்கு ஜாலியாக ட்ரிப்பை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ண தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல பாக்யராஜுக்கு தங்கராஜுக்கு பிரச்சனை வருது. ஏற்கனவே தங்கராஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து என் தங்கச்சியை வந்து நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்கும்போது நானும் அழகு மலரும் காதலிச்சோம், அதை வீட்டில் சொல்லியும் ஒத்துக்கல, உங்கள்கிட்டையும் சொன்னேன், அதேமாரி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாக்யராஜ் தங்கராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இருந்தாலும் தங்கராஜ் பார்த்திங்க அப்படின்னா பாக்யராஜ் வந்து சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியாமல் வேணும்னே அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப இழுக்கிறாரு. உன் தங்கச்சியை நான் அடிச்சுட்டேன் திட்டிட்டேன்னு மட்டும் கோவப்படுறீல, ஆனால் என் தங்கச்சி உயிரோடே இல்லை, இறந்துட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவப்பட்டு அவரை அறைய போகிறாரு. தங்கராஜ் பாக்யராஜ் அறைய போகும்போது சுரேஷ் வந்து தங்கராஜோட கையை பிடிச்சி தடுத்துட்டாரு. இதுக்கு அண்ணன் என்ன பண்ணுவாங்க மாமா, அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லையே, இது வந்து அவர் மூலியமாக நடக்கலை, இது வந்து எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம், அவர் மேலே ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து பாக்யராஜுக்கு சப்போர்ட்டாக பேசி தங்கராஜை எய்த்து நின்று ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ இதனால சுரேஷ்க்கும் தங்கராஜுக்கும் உள்ள அந்த ஒரு அஃபெக்ஷன் வந்து போயிருமா, அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் வந்து கட் ஆயிருமா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.